என்எல்சி சுரங்கத்தில் ஏற்பட்ட மண் சரிவில் அந்த நிறுவனத்திற்கு தொழிலாளர்களை ஏற்றிச் செல்லும் பேருந்து சிக்கியது. விவரங்களை செய்தியாளர் பிரேமிடம் கேட்கலாம். பிரேம், விவரங்களை பதிவு செய்யுங்கள். அபிநயா, கடலூர் மாவட்டத்தில் நேற்று இரவிலிருந்து தொடர்ச்சியாக இடைவிடாமல் கனமழை என்பது கொட்டி தீர்த்து வருகிறது. குறிப்பாக மாவட்டத்தின் பல பகுதிகளிலும் 20 சென்டிமீட்டருக்கு மேலாக மழை பதிவாகி இருக்கும் ஒரு நிலையில் நெய்வேலி பகுதியில் சுமார் 7 சென்டிமீட்டர் அளவில் என்பது பதிவாகி இருக்கிறது. இந்த நிலையில் கடலூர் மாவட்டத்தில் முக்கிய மின்சார உற்பத்தியில் முக்கியமாக வைக்கக்கூடிய என்எல்சி இந்தியா நிறுவனத்தில் தற்போது தொடர் மழை காரணமாக வெட்டி எடுக்கும் பணி என்பது தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சுரங்கங்களில் தோண்டி எடுக்கக்கூடிய அந்த நிலக்கரி என்பது கன்வேயர் பெல்ட் மூலமாக அனல் மின் வருவதும் இந்த மழை காரணமாக சுரங்கத்தில் அதிக அளவில் நீரானது தேங்கி இருப்பதால் இந்த ஜேசிபி இயந்திரங்கள் மற்றும் ராட்சச இயந்திரங்கள் சுரங்கத்தில் அதிக அளவில் தேங்கியதால் கடுமையாக பாதிப்பை சந்தித்திருப்பதால் தற்போது தற்காலிகமாக இந்த நிலக்கரி வெட்டி எடுக்கும் பணி தற்காலிகமாக நிறுத்தப்பட்ட நிலையில் ஊழியர்கள் தொடர்ந்து அந்த நீரை வெளியேற்றும் பணியில் தற்போது ஜேசிபி இயந்திரங்கள் கொண்டு ஈடுபட்டு வரும் நிலையில் சுரங்கங்களில் தோண்டக்கூடிய மணல் என்பது அருகிலேயே மலை போல் குவித்து வைக்கும் நிலையில் தற்போது மழை தொடர்ச்சி இடைவிடாமல் பெய்து வருவதால் அந்த மலையிலிருந்து தற்போது மண் சரிவு என்பது ஏற்பட்டு அங்கு ஊழியர்களை அழைத்து சென்ற ஒரு பேருந்தும் சிக்கிக் கொண்டிருக்கிறது. ஜேசிபி இயந்திரமும் சிக்கிக் கொண்டு தற்போது அங்கு இருக்கக்கூடிய ஊழியர்களை பத்திரமாக மீட்டிருக்கிறார்கள். தற்போது வரை ஊழியர்களுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படவில்லை. தற்போது ஜேசிபி இயந்திரங்கள் கொண்டு அந்த சிக்கிய பேருந்தை தற்போது மீட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதிகாலையிலிருந்து தற்போது வரை சுமார் அதிகாலை 6 மணியிலிருந்து தற்போது 12 மணி வரை நிலக்கரி உற்பத்தி என்பது தற்போது வெட்டி எடுக்கும் பணி என்பது நிறுத்தப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே நிலக்கரி வெட்டி எடுக்கும் கையிருப்பு உள்ளதால் எந்தவித மின்சார உற்பத்தியில் பாதிப்பு ஏற்படாது என என்எல்சி தரப்பில் தற்போது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி பிரேம்.